என்ன கதவு திறந்துருக்கு? டேய், வா மச்சான். என்னடா கதவை திறந்து போட்டு தூங்கிட்டு இருக்க? ட்ரெஸ் அயன் பண்ண சொன்னேன், பண்ணியா? கொடுக்கணும்டா. தலை வலிக்குது மச்சான், ஒரு டீ போடுறியா? டீயா? பால்? பாலும் இல்லையா? சூப்பர். சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஹலோ, நான் மாயா. யாரு? விருப்பத்தை நிஜமாக்கும் பிரபஞ்சத்தின் குரல். யாரா இது? மாயா ஐ அண்ட் bloody calls. மச்சான், பால் வாங்கிட்டு வந்துட்டேன்டா. 2 minutes, நான் போய் போட்டு வந்துடுறேன். மச்சான் ஒரு நிமிஷம். மச்சான் சாரிடா, ஒரு டென்ஷனில் ஏதோ கொஞ்சம் பேசிட்டேன். பரவாயில்லடா. சரி கூட நானே போடுறேன். சேம் மூவி டிஃப்ரெண்ட் டே. ஏய் வா விஜய். மச்சான், விஜய் வந்திருக்கான், அவனுக்கும் சேர்த்து ஒரு டீ போட்டுரு. என்னடா போன விஷயம் என்ன ஆச்சு? எங்கடா ஹெல்ப்னு கேட்டால் அவனாச்சும் பண்ணுறாங்களா என்ன? விடு மச்சான், நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. நடந்தால் நல்லா தான் இருக்கும். மிரக்கல்ஸ் டூ ஹேப்பன். நம்பிக்கையோட இரு. சும்மா புலம்பாதடா. என்னமோடா. விடு மச்சான், எல்லாம் நடக்கும். இவனா? ஹாய் மச்சி. தள்ளு மச்சி. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? அப்புறம் மச்சி, பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிட்டியா? அப்பா என்ன சொல்கிறாரு? என்னடா பேச மாட்டேங்கிற? டீ போடா. இக்னரண்ட் இடியட். அப்புறம் மச்சி, என்னடா உனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சா? போடா மச்சி, உனக்கு வேலை கிடச்சிருச்சா இல்லைன்னா வெட்டியாக தான் இருக்கியா? ஓ டீயா? நீங்கள் சாப்பிடல? என்னடா எந்திரிச்சு போயிட்டான். சரி நான் குடிச்சுக்கிறேன். ஹலோ, நான் மாயா. விருப்பத்தை வேற. நிஜமாக்கும் பிரபஞ்சத்தின் குரல். பீப் ஒலிக்கு பிறகு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும். என்ன கேட்டாலும் நடக்குமா? இப்போ எனக்கு உடனே கரண்ட் வரணும். தங்கள் பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நன்றி. யாரா மச்சி உன் ஆளா? பூ எப்படி போடா மச்சி, நைட்டு என்னடா சாப்பாடு? வேற என்ன, உப்புமா தான். என்னது உப்புமாவா? என்னடா சொல்ற? இன்னைக்கு உப்புமாவா? ஆமா, நான் போய் செய்யறேன். எது செய்யணுமா? போ உள்ள போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போ. நான் லைஃப் ஃபுல்லாக உப்புமா சாப்பிட்டு சுற்றுருவோம் போல இருக்கு. இதுலேருந்து எஸ்கேப் ஆக வழியே இல்லையா? ஓகே, லெட்ஸ் ட்ரை மேனிஃபெஸ்டிங் சம் பிரியாணி ரைட் நவ். வேர் இஸ் மாயா குட்டி? நான் மாயா. விருப்பத்தை நிஜமாக்கும் பிரபஞ்சத்தின் குரல். பீப் ஒலிக்கு பிறகு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும். மாயா, எனக்கு இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணும். அதுக்கு இப்போது வெளியே போகணும். மச்சி, என்னடா? ஹெல்ப் பண்ண வந்தேன் மச்சி. ஹெல்ப்பே வேணாம், வெளியே போ. என்னடா அதெல்லாம்? Sing with me. டேய் வண்டி எடு. ஏண்டா என்னாச்சு? கேஸ் கரையாச்சு, இன்னைக்கு வெளியே தான் சாப்பாடு. நோ மா. எஸ். பா
வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். மோந்து பாரு மோந்து பாரு. நீ பாரு, நீயே பாரு. என்னடா என்னடா சட்டை அது? டேக் கேர் 500. சரி, அடுத்து எங்கே போகிறோம்? நாங்களாம் வீட்டுக்கு போகிறோம், நீ கிளம்பு. சரி வா போலாம். சரி ஓகே. மச்சான் 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 ஒரு முக்கியமான விஷயம்டா. எனக்கு மாயான்னு ஒரு நம்பர்லேருந்து கால் வருதுடா. நான் என்ன விஷ் பண்ணாலும் நடக்குது மச்சான். நான் கரண்ட் வரணும்னு நினச்சேன், கரண்ட் வந்துருச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் சாப்பிட்ணுன்னு நினச்சேன், சாப்பிட்டோம். என்னடா கரண்ட் வரதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க? கேஸை கூட அந்த குரங்கு தான்டா ஆஃப் பண்ணுச்சு. அதனால தான் நம்ம வெளியே போய் சாப்பிட்டோம். என்ன நம்பர் கொடு, நான் கால் பண்ணி பார்க்குறேன். ம் இல்லடா கால் போகல, நீ ட்ரை பண்ணி நான் பாரு. ட்ரை பண்ணுறேன். காலே போலையேடா. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு மட்டும் தான் மச்சான் ஒர்க் ஆகுது. டேய், யாரா மாயா? அது ஒன்றும் இல்லை, அது அவனுக்கு வந்து ஸ்கேம் கால். ஓ, ஆமாம், நீ எதுக்கு மறுபடியும் வந்த? வாட்சை மறந்து வச்சிட்டேன், எடுத்துகிட்டு போக வந்தேன். சரி போ, எடுத்துகிட்டு போ. போடா தல்றா புது சட்டை. ஆமாம், உண்மையிலே சொல்கிறதெல்லாம் நடக்குதா என்ன? போடா. இவனுக்கு கிடச்சிருக்கிறதுக்கு எனக்கு கிடச்சிருந்தா தமனாவோட தாய்லாண்டாவது போயிருப்பேன். ஆ வாடாடே. குழப்புறானுங்களே, நம்புறதா வேணாமா? சரி, இப்போ ஒரு கேம் ஆட போகிறேன். இந்த கேமில் நான் வின் பண்ணிட்டேன்னா நான் நம்புகிறேன். மாயா மாயா கால் பண்ணுவோம். நான் மாயா, விருப்பத்தை நிஜமாக்கும் பிரபஞ்சத்தின் குரல். பீப் ஒலிக்கு பிறகு உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க நான் இப்போ ஒரு கேம் ஆட போகிறேன். அந்த கேமில் நான் வின் பண்ணணும். தங்கள் பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நன்றி. எஸ், சூப்படி மாயாக்குட்டி. ஓகே, என்னையவா நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க? இப்போ பாருங்கடா. தங்கள் பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நன்றி. என்னடா காலையிலே ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பியிருக்க? இன்டர்வியூக்கு போகிறேன் மச்சி. ஓ ஓகே ஓகே. சரி, உன் பைக் எடுத்துக்கிறேன். ஓகே ராசிகா, டேய் அப்போ நானு? நீ ஆட்டோ பிடிச்சி போயிரு. டேய் டேய் டேய், ரெசிம்லியாவது பேரை மாற்றினியாடா? அதெல்லாம் மாற்றியாச்சு. சரி, பைக் பத்திரம். ஆல் த பெஸ்ட்ரா. டேய் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அப்புறம் ரவி இல்லடா, இன்டர்வியூ போயிருக்கான். நீ போகும்போது லாக் பண்ணிட்டு போயிரு, சரியா? ஓகே மச்சான். சேட்டன் வந்தல்லே ஷிஃப்ட் செய்ய வந்தல்லே வெட்டு நல்லே அட்டி 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 உண்மை சொன்ன. வாமாச்சி, செம்ம ஹாப்பியா இருக்க போல. ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? ஏய் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், ஆல் டீடைல்ஸ் ஐ ஆம் நோயிங் மச்சி. இப்போ பாரு, கொஞ்ச நேரத்தில் விஜய் ஒரு குட் நியூஸோட வருவான். ஆமா, அந்த இன்டர்வியூ என்னாச்சு? 2 நாளில் ஆஃபர் வந்துடும், 1 வீக்கில் ஜாயினிங். டே மச்சான், அந்த ஃபினான்ஷியலோட பிஏட்ட பேசணும்டா. நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஓகே ஆயிடுச்சு.
ம் ம் சரிடா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நேற்று சொன்னது உண்மைதானோ? ட்ரஸ்ட் மீடா, நான் சொன்னா அது நடக்கும். என்னடா இவ்வளோ ஒதுக்குப்புறமா கூட்டு வந்திருக்க? கண்ணு கண்ணு தூரம் வரை யாரையுமே காணோம். நம்ம கத்தனா கூட யாருக்கும் கேட்காது போல. இங்கே தான்டா அவரோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. வீக்கெண்ட் ஆனால் இங்கே தான் ரிலாக்ஸ் பண்ண வருவார். அதனால தான் இங்கே நம்மளை வர சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கலாம். சொல்லியிருந்தேனே அவங்க வந்திருக்காங்க. சேகர் மௌனாடா நீ? ஆமாம். உங்கள் அப்பாட்ட காசா என்கிட்ட வந்திருக்க? இல்லை, நானே சொந்தமாக. இந்த காலத்து பசங்க இருக்கீங்களே. சரி, பணம் ஒன்று தான், போ ஆரம்பி. அண்ணா, இந்த ப்ராஜெக்ட் ஃபைலு. இந்த கர்மத்தெல்லாம் படிச்சிருந்தா நான் ஏன்டா இங்கே இருக்கேன்? உன்ன மாதிரி கடை கேட்டு தான் சுற்றி இருக்கணும். இந்த வட்டியெல்லாம் எவ்வளோ? மாதம் 3 ரூபா வட்டி. கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. தொகை பெருசில்ல தம்பி, எல்லாம் வழக்கம்தான். போயிட்டு வாங்க. டேய் என்னடா? இல்லை மச்சான், காலையில் அந்த ஃபினான்ஸ் வீட்டுக்கு போனோம்ல, அங்கே அவர் பேசுனது, அங்கே நடந்தது எதுவுமே எனக்கு சரியாக பண்ணல மச்சான். ஏதோ பயமாக இருக்கு. டேய், ஃபினான்ஷியர்லாம் பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒழுங்காக திருப்பி கொடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? ஃப்ரீயாக விடு. ம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வாடிப்பட்டி அருகே நடந்த சோகம். கடன் தொல்லை தாங்க முடியாமல் வாலிபர் தற்கொலை. காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். டேய் விஜய், டேய் விஜய், என்னடா அந்த ஃபினான்ஸ் வீட்டில் பார்த்தோம்ல, அவன் செத்துட்டான்டா. செத்துட்டானா? ஏதோ சூசைடா. இல்லை மச்சான், இந்த ஃபினான்சரோட சகவாசம் நமக்கு வேணாம்டா. ஃபோன் பண்ணி பணம் வேணான்னு சொல்லிடு. இல்லை மச்சான், இவ்வளோ தூரம் வந்தாச்சுலடா. இல்லை மச்சான், சொன்னா கேளு, சரி வராது. சரிடா, நான் நாளைக்கு காலைல பேசுகிறேன். ஹலோ சார். என்னப்பா எப்போ வந்து காசு வாங்கிக்கிற? இப்போதைக்கு பணம் வேணாம் சார். ஏன்பா? இப்போது சிச்சுவேஷன் கொஞ்சம் மாறிடுச்சு சார், அதான். அட என்னப்பா இப்போ வந்து இப்படி சொல்கிற? புரிஞ்சுக்கோங்க சார். சரி, நீ நேரில் அண்ணனை வந்து பார்த்து சொல்லிடு. அண்ணனையா? ஆமாப்பா, அதானே மரியாதையாக இருக்கும். நீ நேரில் வந்து பேசிடு. சரி, ஓகே சார். டேய் மச்சான், அந்த ஃபினான்ஷியலோட பிஏட்ட பேசினேன்டா. ஆ. அவர் நாளைக்கு நேரில் வந்து பார்த்து பேச சொல்கிறாரு. நேரில் எதுக்கு வர சொன்னாரு? பெரிய மனுஷன் இல்லடா, நேரில் பார்த்து பேசினா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை மச்சான், தனியாக போக வேணாம், நானும் வரேன். ஓகேடா. ஏய் நானும் வரேன்டா. சரி. வாங்கப்பா, பணம் கேட்டு 10 நாள் ஆகுது. இன்னைக்கு தான் வரீங்க? இப்போதைக்கு பணம் தேவைப்படலண்ணா. ஏன்? பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இல்லைண்ணா. ஓ, இந்த காலத்து பசங்க இருக்கீங்களே. சார், இந்த 10 நாளைக்கு வட்டியை கட்டு போங்க. அண்ணா, வாங்காத பணத்துக்கு எப்படி நான் வட்டி கட்ட முடியும்? நீ கேட்ட அன்னைக்கு நான் பணத்தை எடுத்து வச்சுட்டேன். வாங்காது உன் தப்பு. இப்போ இந்த 10 நாளைக்கு யார் வட்டி கட்டுவா? ஏய் மச்சான், என்னடா இது ஃப்ராடா இருக்கு? ஏய் இதெல்லாம் ரூல்ஸ்லேயே கிடையாது. டேய், டேய், ஏய் டேய். எனக்கு தெரியும்டா என்ன பண்ணணும். நீ இருடா, நான் பார்த்துக்கிறேன். ரூல்ஸ் பேசுகிறேன். நம்ம ரூல்ஸ் என்னன்னு காட்டுவோமா?
ஃபோனை பிடிங்கிட்டு 4 பேரும் குடோனில் அடிச்சு வை. போன குடுறோம். ஹே 4 பேர் யாரு? 4 பேரா? அவன் மச்சி என்னடா இளநீ குடிக்க போறீங்கன்னு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தா பஞ்சாயத்தில் மாட்டியிருக்கீங்க. டேய் மச்சான் முடியலடா. நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லடா, இப்படி வந்து அடி வாங்கி வச்சிட்டீங்கடா. முடியலடா. ஐயோ. ஆமாம்மா இரியா, ஆமாம்மா இரியா, அவனை பார்க்க தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இரியா. நான் ஒருத்தனுக்கு ஒரு தடவை வார்னிங் கொடுக்குறதே அதிகம், உனக்கு 2 தடவை வார்னிங் கொடுத்துட்டேன். ஆனால் நீ கேட்குற மாதிரி தெரில. அதனால் இப்போ நீ சாவுடா சாவுடா சாவு. ஆமாயா போட்டேன். யோ உனக்கு என்னை பற்றி தெரியும், நான் என்ன பண்ணுவேன்னு. சும்மா சரி ஏய் என்னடா பண்ற? பாத்திரம் போடா. வாடா இல்ல. ஏய் வாடா. டேய் உண்மையிலே சார்ஜ் இல்ல. வாடா. டேய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய் யாரா? பட்டபின் சார்ஜர் இருக்குங்களா? ம் ம். ஏய் அங்கே என்னடா பண்ணுறீங்க? என்ன பார்த்தா விளையாட்டு உங்களுக்குலாம் வாங்கினா பத்தாதா? நானும் சின்ன பசங்க போனா போதுன்னு விட்டுலான்னு பார்த்தா உங்களுக்கு நேரம் சரியில்லடா, நேரம் சரியில்லடா, நேரம் சரியில்லடா. உங்களை போட்டாதான் சரிப்பட்டு வருவீங்க நீங்களாம். ஹலோ மாயா. தங்கள் பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நன்றி. பிரபஞ்சம் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அணுவையும் உயிர் வடிவத்தையும் ஒரு எல்லையற்ற பிரபஞ்ச துணியாக ஒன்றிணைக்கிறது. இது மனித இனத்திற்கு அதன் பரந்த பரப்பிற்குள் ஆராயவும் வளரவும் மாற்றவும் முடிவற்ற வாய்ப்புகளை வழங்குகிறது. அதன் மகத்தான சக்தியின் மூலம் பிரபஞ்சம் எல்லாவற்றையும் இணைக்கிறது. நம் வாழ்வில் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் உருவாக்க நம்மை ஊக்குவிக்கிறது. ஹலோ மாயா. டீ யார் குடிக்கல? யார் ஹலோ மாயா, விருப்பத்தை நிஜமாக்கும் பிரபஞ்சத்தின் குரல். என்னது மாயாவா?